தக்காளி சட்னி பண்ணலாமா? என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், மிளகா வத்த, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சொல புளி, பூண்டு, உளுத்தம்பருப்பு, உப்பு, எண்ணெய். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 4 வரமிளகா, 3 பச்சை மிளகா, 5 பால் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கவுமே ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கவுமே ஒரு 3 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே ஒரு சொல புளி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா உப்பு, சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கவுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டவுடனே ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கிடுங்க, அவ்வளோதான் போதும். இது நல்லா ஆறவுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து உங்களுக்கு எந்த பக்குவத்தில் சட்னி அரைச்சா பிடிக்குமோ அந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. நான் இப்படி தான் அரைச்சிக்கிட்டேன். அப்புறமா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? அடுப்பத்தை வச்சு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளித்து அதில் சேர்த்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடிங்க. இதை எப்படி சாப்பிட முடியும்? நல்லா மெத்துன்னு சாஃப்டாக தோசை சுட்டுக்கலாமா? தோசைனா சும்மா இல்லை, சூப்பரான தோசை சுட்டுக்கலாம். தோசை சுடுவோமா? அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சு நல்ல ஒரு தோசை சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த தோசையையும் வச்சு அந்த அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா சட்னி, அதில் 2-3 கரண்டி தாராளமாக போட்டுக்கோங்க. இந்த ஒரு தோசையை ஒரு கை பிச்சு அந்த சட்னியில் குளிப்பாட்டி நல்லா எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். ஆஹா, 10 தோசை கூட சாப்பிட்லாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி